அவர் சொல்கிறாரு, நான் தெலுங்குன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லலை, அப்படிலாம் சொல்ல கிடையாது. வந்தேரிலாம் யாரையும் சொல்லலை. நான் அப்படி சொல்கிறேன்னு இவங்களா கருதிக்கிறாங்க. நீங்கள் யாரும் திராவிடர்னு யாரும் இல்லை. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள். அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்கிறோம், அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்றோம். என் நிலத்தில் வாங்க எல்லாரும் வாழுங்க. இப்போ கூட எனக்கு பிரச்சனை இருக்குது. 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அவர்களுக்கு வேலை கொடுங்க, ஆனால் வாக்குரிமை கொடுத்துறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் வாங்க வாழுங்க, ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம். நாம் எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளா கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். நான் ஆளும்போது என்ன நடக்கும் சீமான்? இது என் மலை, இது என் காடு, இது என் ஆறு, இது என் ஏரி, இது என் குளம், இது என் பிள்ளைகள், அவர்களுக்கான கல்வி, இது என் மக்கள், அவர்களுக்கான மருத்துவம்னு அக்கறை எப்போது வரும் என்றால், இந்த மண்ணையும் மக்களையும் பேரொன்று கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்திலே அதிகாரம் வரும்போது தான் நடக்கும்.